ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரளாக இந்த கொள்ளை நோயினுடைய கூட நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு வீண் போகாது. யாராவது நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் திடீரென்று இறந்து விட்டால் எல்லாரும் கேட்பது, உறவினர்கள் எல்லாம் கேட்பது, கடைசி அவங்க என்ன சொன்னாங்க, சாவறதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க? அந்த கடைசி நிமிடங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொன்னார், அம்மாவை கண் கலங்க விட்டுடாத. அப்பா சொன்னாங்க, தங்கச்சியை நிச்சயமாக படிக்க வைக்கணும், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாத, தன் சொந்த காலில் நிற்கணும். அப்பா சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பிளாட்டை வாங்கி வீடு கட்டினேன், இதை சீக்கிரம் ஏதாவது விற்று செலவு பண்ணிடாதீங்க. நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் சொன்னதை செய்ததை பிரியமானவர்களே அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது. நான் கூட என் அன்பு தாயை நினைத்து பார்க்கிறேன். நல்ல சாமியாராக இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவர் அந்த கடைசி நேரங்களில் இந்த உலகை விட்டு போகுமான் என்ன சொன்னார், என்ன செய்தார் என்று அதை சிந்தித்து பார்க்க, அதன்படி வாழ நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நற்செய்தியாளர்கள் பிரியமானவர்களே, அந்த பெரிய வியாழக்கிழமை காலையில் என்ன நடந்தது என்று அதிகமாக நமக்கு எடுத்து சொல்லவில்லை, நாமே யூகித்து பார்க்க முடியும். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. எப்படி முதல் பாஸ்கா கொண்டாடப்பட்டது என்று, எவ்வாறு குடும்பமாக உண்டார்கள். பிரியமானவர்களை, நாம் எல்லாரும் குடும்பமாகத்தான் மோட்சத்துக்கு போக வேண்டும். டோன்ட் கேர் மாஸ்டர் என்று யாருமே வேண்டாம், உறவுகளை வேண்டாம், நண்பர்களை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. ஒன்னாதான் பாஸ்கா கொண்டாடணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அன்றைக்கு பாஸ்கா விழாவில் செம்மறி ஆடு கொல்லப்பட்டது, அந்த ரத்தம் அந்த வாயில்களிலே பூசப்பட்டது, விடுதலை கிடைத்தது. பின்னாளில் நம் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புதிய செம்மறி ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்த நம் அன்பு தெய்வம். அன்றைக்கு காலையில் ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு தம் சீடரோடு போயிருந்திருப்பார், நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. ஏற்கனவே லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நாம் கேட்டோம், 12 வயது சிறுவனாயிருக்கும் போது தம் பெற்றோரோடு பாஸ்கா கொண்டாட ஆண்டவர் வந்தார் அதே ஆலயத்துக்கு. 8 நாட்கள் நடக்கின்ற விழா. 1,80,000 பேர் அங்கே அந்த காலத்திலேயே கூடி வந்தார்களாம், பல இடங்களிலிருந்து. அன்றைக்கு மட்டும் 20,000 பேர் அங்கே வந்திருப்பார்கள். 2,000 ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு தனக்காகவும் தன் சீடர்களுக்காகவும் ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை அந்த குருவிடம் கொடுத்திருப்பார். காலையிலே கொல்லப்பட்ட அந்த ஆடு மாலையிலே உண்ணப்படும். மாலையானதும் சூரியன் மறைந்ததும்
எல்லாரும் அந்த உணவை உட்கொள்ள கூடி வந்திருக்கிறார்கள். சீடர்களை பொறுத்த மட்டில் அது இன்னும் ஒரு பாஸ்கா, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அதுதான் அவருடைய கடைசி பாஸ்கா என்று. ஆண்டவர் ஒரு விதத்தில் தனக்கு நேரப் போவதை ஊகித்து அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, பேதுருவிடமும் யோவானிடமும் சொல்லி இருந்தார், மேலறை ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி. ஆண்டவர் தான் அனைத்தையும் கட்டுக்கோப்பிலே வைத்திருக்கிறார். அந்த சூழலில்தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு வாசிக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் அன்பு செய்தார், உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார், இறுதி வரை அன்பு செய்கிறார். ஒரு விதத்தில் ஆண்டவர் தோற்று போய்விட்டாரோ? அவர்களுக்கு அளித்த பயிற்சி இல்லை. எல்லாரும் அந்த விருந்துக்கு வந்தார்கள். அடிமை ஒருவர் வந்திருக்கிற விருந்தினர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும். அடிமை இல்லாத பட்சத்தில் அவர்களில் யாராவது ஒருவர் பாதங்களை கழுவ முன் வந்திருந்திருக்க வேண்டும். அவருக்கோ வாழ்வின் கடைசி நாள், அந்த சீடர்களுக்கோ யார் பெரியவன் என்ற பிரச்சனை. ஆண்டவர் திடீரென்று பந்தியை விட்டு எழுந்து மேலாடையை களைந்து விட்டு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு அவர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகின்றார். பாருங்கள், யூதாசனுடைய பாதத்தையும் கழுவுகின்றார். கடைசியாக அவனுடைய இதய கதவை தட்டுகிறார் போல் இருக்கிறது. ஏற்கனவே முடிவு செய்து விட்டான், பணத்துக்காக அவரை காட்டி கொடுப்பதென்று. நன்றி கட்டவன். அவனும் கூட எதுவுமே நடக்காது போல தன்னுடைய பாதங்களை காட்டுகிறான். நான் கெட்டு குட்டி சவராத்தான் போவேன் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் கடவுளே கூட அவனை காப்பாற்ற முடியாது. எத்தனை வாய்ப்புகள், எத்தனை அன்பு. பேதுருவிடம் வந்தார். நமக்கு தெரியும், பேதுரு ஆண்டவரை தடுக்க பார்க்கிறார். ஏன் தடுத்தார்? மேலோட்டமாக பார்க்கும்போது தாழ்ச்சியினால தடுக்க பார்த்தார் என்று நாம் நினைக்கலாம். ஏற்கனவே கூட ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவித்த போது, ஆண்டவரை இது உமக்கு நேராது என்று தடுக்க பார்த்தார். ஆண்டவர் உடனே சினந்து, போ பின்னாலே சாத்தானே என்றார். பேதுரு தடுக்க பார்த்ததன் நோக்கம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரியும். நான் உன்னை பின்பற்றி வந்திருக்கிறேன், நீ என்னுடைய தலைவர், இன்னைக்கு நீ கழுவிட்டு போயிடுவ, வாழ்நாள்லாம் நான் கழுவணுமே என்ற சுயநலம் அவரை தடுத்திருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உன்னை பின்பற்றினால் எனக்கு பெரிய பதவி கிடைக்கும் என்று நினைத்தேன். நீ என்ன சிலுவை என்ற, சாவு என்ற, அவமானம், ஐயோ இதெல்லாம் ஆகாதுப்பா. சுயநலத்தினால் தடுக்க நினைக்கிறார் பேதுரு. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உனக்கு பணிவிடை செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் உனக்கு என்னோடு பங்கில்லை. ஆண்டவரை வீட்டுக்கு வரவிடுங்கள், உங்கள் வீட்டிலே நுழைந்து வாசம் செய்ய அனுமதியுங்கள். ஐயோ ஆண்டவரே வேண்டாம், என்னுடைய அசிங்கத்தை பார்க்க வேண்டாம், என்னுடைய புறையோடி போன பாவ வாழ்க்கையை நீர் காண வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை அந்நியமாக வைத்திருந்தால் நமக்கு மீட்பே கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பங்கில்லை என்று சொன்ன பிறகுதான் பேதுரு சம்மதிக்கிறார், தாராளமாக சம்மதிக்கிறார். பிரியமானவர்களே, பதவி, பணிபுரிய ஒரு வாய்ப்பு. The Lord came to serve us. எல்லாரும் சொல்றாங்க, நான் பணிபுரிகிறேன், சேவை செய்கிறேன். Service in itself is neutral. It is not a virtue. பணிபுரிகிறேன், சேவை செய்கிறேன் என்று சொல்வது ஒரு புண்ணியம் அல்ல. அன்போடு செய்தால்தான், தாட்சியோடு செய்தால்தான் நீ ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிறாய். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் முடியாம இருக்கிறாங்க,
வியாதியாக இருக்கிறாங்க, வயதான பெற்றோர் இருக்கிறார்கள். அன்போடு பாசத்தோடு தாட்சியோடு நீங்கள் செய்கின்றீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், உங்கள் போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களோ என் நினைவாக அதை செய்ய வேண்டும். பிறகுதான் நற்கருணை. என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் என்று நற்கருணை நினைவாக செய்கின்றவர்கள் நான் பணிவிடை புரிந்தது போல, என்னையே தாழ்த்தி கொண்டது போல, அன்போடு உதவி செய்தது போல நீ செய்ய வேண்டும் என்று சொன்னதை நாம் மறந்துவிட்டு ஜெபிக்க கூடாது, வழிபாட்டிலே பங்கெடுக்க கூடாது. வழிபாட்டின் தொடர்ச்சி, ஜெபத்தின் நீட்டம் நாம் அன்போடும் கனிவோடும் மென்மையோடும் பணிவிடை புரிவதுதான் என்பதை மறந்து விடாதே. ஊனமுற்ற அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமந்து காக்கின்றாளே, அந்த தாய் இயேசுதான். விதவையான தன் சகோதரியை அரவணைத்து அடைக்கலம் கொடுக்கின்றானே, அந்த இளைஞன் இயேசுதான். படுத்த படுக்கையாக கிடக்கும் பெற்றோர்களை பாசத்தோடு பராமரிக்கின்றார்களே, அவர்களெல்லாம் இயேசுதான். அவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டவர் செய்ததை தொடர்ந்து நினைவாக செய்கின்றார்கள். உங்கள் போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொல்லி அவரை பின்பற்றி அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்காக தொடர்ந்து நாம் எல்லாரும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது. அந்த பாஸ்கா உணவை உண்ணும்போது அவர்கள் எல்லாரும் திருப்பாடல்களை பாடிக்கொண்டே திராட்சை ரசத்தை பருகிக் கொண்டிருந்தார்கள். திருப்பாடல் 111 113 வரை இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் செங்கடலை கடந்தது. செங்கடல் கால் நனையாமல் கட்டாந்தரையாக இருக்கும் அளவுக்கு ஆண்டவர் அவற்றை இரண்டாக பிளந்தது. ஆண்டவருக்கு நன்றி கூறினார்கள். ரசத்திலே கொஞ்சம் தண்ணீரும் கலந்து பருகினார்கள். ஒருவேளை ஆண்டவர் பாலைவனத்திலே அவர்களுக்கு அளித்த அந்த தண்ணீரை நினைத்தார்கள், மன்னாவை நினைத்தார்கள், அற்புதங்களை நினைத்தார்கள். கசப்பு கீரைகளும் அப்போது வழங்கப்பட்டன. ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார், எப்படி அந்த 40 ஆண்டு பயணம் அவ்வளவு கடினமாக இருந்தது என்று. கசப்பான அனுபவங்களையும் நினைவுபடுத்தப்பட்டார்கள். இத்தனை கசப்பான அனுபவங்களினோடு ஆண்டவர் நம்மோடு இருந்தாரே என்றெல்லாம் நினைத்தார். அப்போது தொடர்ந்து ஆண்டவர் செய்ததுதான் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுவது. அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், நன்றி கோரினார், அதை பிட்டார். பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாளைக்கு நம் எல்லாரையும் எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். கொரோனா கொள்ளை நோயால் நாம் இன்னும் பிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். பிடுகின்றார். ஆண்டவர் கடைசியாக கொடுத்தார். நம் எல்லாரையும் நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பங்கு குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த நற்கருணை. முக்கியமாக அப்பத்தை பிட்டார் எனும்போது நாம் என்ன நினைக்க வேண்டும்? அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழியப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அப்பத்தை பிட்டார். அந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லும்போது அடுத்த நாள்
தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை மக்கள் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அதை செய்தார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும்போது, நான் எப்படி என்னையே எவ்வித மிச்சமும் இன்றி உங்களுக்காக கொடுக்கிறேனோ அதே போல நீங்களும் நற்கருணை வாழ்வு வாழ வேண்டும். கையை நீட்டி நன்மை வாங்கினால் போதாது தாயே, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நற்கருணை வாழ்வு. துன்புறுவோரோடு உடனிருப்பது, என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்றார் பவுலடியார் சொன்னார். மக்களே, நான் சீக்கிரம் சேர்த்து ஆண்டவர் இயேசுவோடு இருக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எதை தேர்ந்து கொள்வதுன்னு தெரியல, ஒரு இழுபறி நிலையில் இருக்கிறேன். பவுலடியார் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மரித்தார். ஆண்டவரை பொறுத்த மட்டில் இரண்டையுமே சாதிக்கிறார் ஒரே நேரத்தில். பாருங்கள், நமக்காக உயிரை கையளித்து தந்தையோடு இருக்கிறார், என்னாலும் நம்மோடு இருக்க நற்கருணையிலே இருக்கிறார். அனாதையாக விட்டு விடாமல் சக்தி பெற. பிரியமானவர்களே, ஒவ்வொரு பூசையிலும் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு பொருளை கொண்டு வருகிறோம் காணிக்கை பவனியிலே, அப்பத்தையும் ரசத்தையும். ஒரு ஆளை, கடவுளை திருப்பலி பீடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நன்மை வாங்குவதற்கு முன்பே நாம் எல்லாரும் ஆண்டவராக திருப்பலி பீடத்திலே மாறிவிட்டோம். மீண்டுமாக நன்மை வாங்கும் போது நன்மை செய்பவர்களாக, ஆண்டவரின் மனநிலையோடு மாறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் சட்டம் சொல்லுகிறது, ஒரு சிலுவை இல்லாமல் திருப்பலி இருக்கக்கூடாது. முதலெல்லாம் பீடத்திலே வைக்க வேண்டும் என்று இருந்தது. பீடத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, பின்னாடி சிலுவை இருக்க வேண்டும். சிலுவையில் மரித்த ஆண்டவர் நமக்காக உயிரை கையளித்தது போல, உயிரை கையளிக்க சக்தி பெற்றுதான் நீ இங்கிருந்து கிளம்புகிறாய். இது சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. பிற சபையை சார்ந்தவர்கள் வார்த்தையோடு நின்று விட்டார்கள். எம்மாவு சீடர்கள் எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டு உள்ளம் உருகினாலும் அப்பத்தை பிட்கையில் தானே ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். வார்த்தை முதல் நிலை. அப்பம் பிட்குதலில் ஆண்டவரை கண்டுகொண்டு அதற்கேற்ப வாழ நாம் எல்லாரும் கத்தோலிக்க நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்போடு குருக்களை ஏற்படுத்தியது. இன்றைக்கு எல்லா குருக்களையும் நினைவில் கொண்டு வருவோம். எத்தனையோ பேர் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர், உங்களுடைய திருவிழா என்று. இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட குருக்கள், நன்றி காட்டப்படாத குருக்கள். நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார் பாவிகளான குருக்கள் என்று, சேர்ந்து சொல்லுகிறார் அவரும் ஒரு பாவி என்று. இவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். திருப்பலி இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் திருப்பலி இல்லை. முக்கியமாக இவர்கள் தங்கள் கடமையை நன்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இதை தொடர்ந்துதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை. பணிவிடை புரியுங்கள் என்றார், உங்களையே வழங்குங்கள் என்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற அன்பு கட்டளையை கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் மட்டும் ஆண்டவரை போல அன்பு செய்யவில்லை என்றால் அவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லை. யோவான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் அத்தனை பேரும் கொலைகாரர்கள். இங்க இருக்கிறவங்களாம் நினைச்சுக்கலாம், நான்லாம் கொலை செய்யல, ஜெயில இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா யோவான் திருத்தூதர் அவருடைய கூற்றுப்படி யாரையாவது வெறுக்கிறீங்களா? அப்படி என்றால் நீங்கள் கொலைகாரர்கள் தான். கொலைகாரர்களாக இவ்விடத்தை விட்டு போகக்கூடாது.
நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை. பிரியமானவர்களே, இத்தனையும் ஆண்டவர் அன்றைக்கு செய்தார், சொன்னார். அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த மகன், அப்பா இப்படி சொல்லிட்டு போனாங்களே, நான் மறக்க மாட்டேன். அப்பா இப்படி அறிவுறுத்தினாரே, நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை மறக்காமல் இறுதி வரை அன்பு செய்வோம். நம்மையே தாழ்த்திக் கொள்வோம், நம்மையே பிட்டு கொடுப்போம். அன்பு கட்டளையை மனத்தில் ஒவ்வொரு நாளும் இருத்தி அதன்படி வாழ்வோம். ஆமீன்.